நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் கடந்த 21ஆம் தேதி வாகன சோதனையில் உதகையை சேர்ந்த குருஸ் என்கிற வாலிபர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்ததால் அவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது கஞ்சா விற்பனையில் உதகை மத்திய காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நசீர் அகமதுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. மேலும் இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே எழுந்ததால் இவர் பலமுறை ஆயுதப்படைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தலைமறைவான நசீர் அகமதை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் கேரளா மாநிலம் அட்டப்பாடி அருகே உள்ள கோட்டத்துறை பகுதியை சேர்ந்த மோகனசுந்தரம் என்கிற கஞ்சா வியாபாரியிடமிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து நீலகிரியில் விற்பனை செய்து வந்ததாக தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் கோட்டத்துறைக்கு சென்று மோகனசுந்தரத்தை கைது செய்தனர். அங்கு சோதனை செய்த போது 17.5 கிலோ கஞ்சா சிக்கியது. முடிவில் போலீசார் நசீர் அகமது, கஞ்சா வியாபாரி மோகனசுந்தரம், குருஸ் ஆகிய 3 பேரையும் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கஞ்சா விற்பனையில் கைதான காவலர் நசீர் அகமதுவிடம் மேலும் சில காவலர்கள் கஞ்சா வாங்கி பயன்படுத்துவது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தீவிர விசாரணை நடத்தியதில் எருமாடு காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் அபிஷேகரன், கோத்தகிரி காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் மாயக்கண்ணன், மசனகுடி காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் சாந்தகுமார் ஆகிய 3 பேருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் 3 பேரையும் பணியிடை நீக்கம் செய்ய நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா உத்தரவிட்டுள்ளார்.